குடியாரப்பற எப்ப பார்த்தாலும் குடிக்க நினைப்பதானா? ஒரு கடிதாசம் வந்திருக்கு, படிச்சுக்காமி. கடுதாசி என்னைக்கு செத்தான், எப்படி செத்தான் மேற்கொண்டு படி. அவன் சித்தப்பன் செத்தா நீ ஏன்டா அழுவுற? செருப்பால் அடிக்கணும். சித்தப்பனையா? சித்தப்பனை இல்ல, எங்க அப்பனை. என்னடா? எங்க அப்பனும் படிக்கல, என்னையும் படிக்க வைக்கல, இதையும் என்னால படிக்க முடியல. அதை நினைச்ச எனக்கு துக்கம் தாங்கல, துயரம் தீரல. ஏ சித்தப்பனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. பண்றேன் கையில எடுத்தான் போல் இருக்கு. நான் சாம்பிராணி நினைச்சேன், இது மட சாம்பிராணி. என்ன கஸ்தூரி, தண்ணி இறக்கிறியா? இல்ல, தங்கம் எடுக்கிறேன். கையடா. அந்த ஒருத்தர் பேசாம விளையாட்டு என்ன வேண்டிய இருக்கு. கஸ்தூரி, எங்க 4 பேருக்கு கடுதாசி வந்திருக்குது. இதுல என்ன விவரம் இருக்குதுன்னு பச்சு சொல்ல. எனக்கு வேலை இருக்கு, உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்க. பிள்ளைங்களா? எங்க பிள்ளைங்க படிச்சிருந்தா உங்ககிட்ட ஏமா வர்றான்? எங்க பிள்ளைங்க படிக்க முடியல, தலை எழுத்து. அப்படின்னா இதே மாதிரி ஒரு கடுதாசி வந்தா உங்க பிள்ளைங்களும் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய சொல்லுங்க. அலைய கூடாது. எப்படியோ என் பேரனையாவது படிக்க வைப்பேன். கொஞ்சம் படி சொல்லுமா. வாங்கிக்கிறேன், கொண்ட வாங்கிக்கிறேன். அப்பா, என்ன அருமையான செய்தி. என்னமா, என்ன செய்தி? இப்படி ஒரு அருமையான செய்தியை கையில வச்சுக்கிட்டே கவலைப்பட்டு இருக்கீங்களே. இத படிமா, இத படிமா, இந்த படிமா படிங்கம்மா. கொடுங்க. படிங்கம்மா, இத படிமா, இந்த படிமா படிங்கம்மா. கொடுங்க. படிங்கம்மா. எல்லாத்தையும் படிச்சு சொல்றேன், என் கூட வாங்க. முத்தையா, எங்கயா அவன் மாமன்? லாரி வந்து நிக்கிறது தெரியல? தெரியுது. பயப்புள்ள என்னத்தை தின்னானோ தெரியல, வயிற்று வழின்னு அள்ளி சுருட்டி படுத்துட்டு கிடக்குறான். அப்பா, என்னடா? போற இடத்துல சோறு போடுவாங்கல்ல? நிச்சயமா போடுவாங்கடா. ஆமா, அப்படி போடலன்னா உன்னை ஆத்தா கிட்ட சொல்லி அடிக்க சொல்லுவேன். யாடா குழந்தை போட்டு அடிக்கிறான்? போடா. வந்துட்டீங்களாடா? ஏண்டா கடுதாசி எழுதுற மாதிரி அவன் நடந்துக்குவானாடா? என்னடா எங்கிட்டே உறுதிமொழி கேக்குற? வாங்கடா போய் பாப்போம், இல்லன்னா பழைய கழுத மேய்ப்போம். வாங்க 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 வாங்க. என் முதல் மாணவனே வருக. பையன் பேர் என்னங்க? புளிச்சக்கிறேன். புளிச்ச கீரையா? கீரைங்க எங்க அப்ப அவருக்கு புளிச்சக்கிறேன் ரொம்ப இஷ்டம்ங்க. அவர் நினைவாத்தான் அந்த பேர் வச்சிருக்கு. அப்பா, என்னப்பா இது? சோறு போடுவாங்கன்னு சொன்னா மாலை போடுறாங்க. சாப்பாடு ரெடி, ஸ்கூல் பிரேயர் அதான், அதுக்கப்புறம் தான் படிப்பு. இது பாருங்க, லெட்டர்ல எழுதின மாதிரி உங்களுக்கு 2 ரூபாய் கொடுத்தாச்சு. பையனுக்கு 2 வேளை சாப்பாடு, 1 வேளை படிப்பு. அனுப்புங்க. நல்லது. ராஜாரா, தினமும் பணம் கொடுத்து தினமும் சோறு போடுவீங்களா? தினமும் கொடுப்போம். ராத்திரிக்கு சேர்த்து சாப்பிடுவான். ராஜாரா, உன்னை போய் பார்த்தா இத்தனையும் செய்யவேன்னு எனக்கு கடுதாசி வந்துச்சு. ஆமா, இத்தனையும் செய்ய சொல்லி உனக்கு யார் சொன்னது? மேலெடுத்து உத்தரவு. மேலெடுத்துல நைனா நல்லா சாப்பிட்டு முடிஞ்சா படிச்சுக்கோ. பரவாயில்ல, நீ போட்ட 4 தபாலுக்கும் பதில் வந்துருச்சு. அடுத்த தபால் எப்ப எழுத போற? இனிமே தபால் எதுக்கு? இந்த 4 தந்தையா மாதிரி தகவல் கொடுத்துறாரு. என்னடா முடிக்கிற? அன்னைக்கு 5 குழந்தை குறைஞ்சிச்சு, இன்னைக்கு 7 குழந்தை குறையுதுங்க. இப்போ 7 பேரும் ஒன்னா சொல்லணும். ஆனா, ஆவன்னா, ஈனா. பசங்களா, உங்க எல்லாருக்கும் 7ஆம் வாய்ப்பாடு தெரியுமில்ல? இப்போ இதை 7ஆல பெருக்கணும். சாதிகள் இல்லையடி பாப்பா,
குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஐயா என்னடா? ஒண்ணு இல்லைங்க ஐயா, தினம் கல்லு உடைக்கிற இடத்துல ஒரு 5-10 குழந்தை குறைஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு குழந்தை கூட வேலைக்கு வரலங்க. வராம என்ன மன்னிச்சுடு, என்ன ஒண்ணு செஞ்சுடா. பொன்தாயி பொன்தாயி உங்க முதலாளி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. உங்க விளையாட்டுல சூழ்நிலையா மறந்துடுவீங்க. அப்புறம் யாராவது பார்த்துட்டு வாத்தியார் நல்லா பாடம் நடத்துறாருன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்குத்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, இடம் அருமையா தான் இருக்கு. கஸ்தூரினா கஸ்தூரி தான். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே ஆரம்பிச்சிடுவீங்களா? ஆமா, தனியா சந்திக்கிறப்ப ஏதோ விஷயம் சொல்றீங்களே, அது என்ன இப்ப சொல்லுங்க. இப்ப நம்ம தனியா இருக்கோம்ல, மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு என் சம்மதம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வளையல நான் வாங்கினேன். இப்போ நான் உன்கிட்ட உரிமை கொண்டாட போறேன். என்னங்க கஸ்தூரி, அந்த ஆலமரத்தை பாத்தியா? அந்த ஆலமரத்தை கிட்டேன்னு தான் நான் 10 வயசு பையனா இந்த ஊரை விட்டு போனேன். 10 வயசு பையனாவா இந்த ஊரை விட்டா? ஆமா, எங்க அப்பாவோட அன்பையும் ஆசையும் என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு எங்க அப்பா ஒரு முடிவோட தான் என்னை தேடி வந்தாரு. ஆமா ஆமா, ஏப்பா இப்படி இருக்க? சாப்பிட கூட வரல? ஆமா, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்தை மூடிட்டா வேற பள்ளிக்கூடமா இல்ல? இதுக்காகவா நீங்க வந்து உட்கார்ந்துட்ட? அப்பா, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பா. நான் பண்ண வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா. ஆமா, நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, உன் ஆசைதான் எனக்கு. இன்னைக்கே உன்னை பட்டணத்துக்கு கூட்டு போறேன். எதுக்குப்பா? என்ன படிக்க வைக்கவா? ஆமாப்பா, அங்க ஒரு பெரிய வக்கீல், அவரே எல்லா செலவு செஞ்சு உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீ நல்லா படிச்சு முடிச்சு திரும்பி வரணும். உன்னாலதான் இந்த ஊரே படிக்கணும், உன்னாலதான்ப்பா இந்த ஊரே உருப்பிடணும். அதுதான்ப்பா இந்த வெங்கலத்தானோட ஆசை. அதுதான் எங்க அப்பாவோட ஆசை. அந்த ஆசைக்காக தான் என்னோட ஆசையும் ஆனந்தமும் எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பு படிப்புனே வளர்ந்துட்டேன். அந்த தகப்ப இறந்த செய்தி எனக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன எல்லா வகையிலையும் தயார் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். அங்குற பேயி, அணுகுற பிசாசு, கிட்ட நெருங்குகிற கட்ட கருப்பை தட்டி கேட்கிற என் மொட்டை கோபுரத்து மாமுனி. திடீர்னு என்ன கோடாங்கிய கூட்டிட்டு வந்து வந்திருக்கீங்க? தெரியாதா உங்களுக்கு? உனக்கா இறந்து போயிட்டாங்க, அவன் ஆவி இந்த ஊட்டியே சுத்திட்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா? தினமும் ராத்திரி கொலுசு காலோட ஊட்டியே சுத்திக்கிட்டு இருக்குதான். இந்தா, இத முச்சந்தியில போட்டு வர. ஐயா எந்திரிங்க. இந்த மந்திரித்த மஞ்சள் தண்ணி எல்லாத்தையும் கொல்லைப்புறத்திலிருந்து தலவாசல் வரைக்கும் தெளிச்சா பேய் பிசாசு அண்டாது, காத்து கருப்பு நெருங்க. இத கொல்ல பக்கத்துல இருந்து தெளிச்சுட்டு வா. For more updates, like, comment, subscribe to our channel.